நேர்களுக்கு வணக்கம். இந்த முறை உங்களுக்கு நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது மிஷேல் ஒபாமா. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளித்து வரும் ஒரு சிறந்த பெண்மணியாக மிஷேல் ஒபாமா இருக்கின்றார். இவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, ஆனால் தனது கல்வி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் சமூக சேவையின் மூலம் உலக அளவில் மதிப்பை பெற்ற ஒரு தலை சிறந்த பெண்மணி. மிஷேல் ஒபாமா 1964 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் பிறந்தார். மிகவும் சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தில் வளர்ந்த அவர் சிறு வயதிலிருந்தே கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவரது பெற்றோர் கல்வியே வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்று நம்பியவர்கள். அவரது கடின உழைப்பின் பலனாக அமெரிக்காவின் புகழ்பெற்ற பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். பின்னர் உலகில் மிக சிறந்த சட்ட கல்லூரிகளில் ஒன்றான ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். சட்ட படிப்பை முடித்த பிறகு ஒரு சட்ட நிறுவனத்தில் பணியாற்ற தொடங்கினார். அங்கேயே ஒரு இளம் சட்ட பயிற்சி மாணவரை சந்தித்தார். அந்த இளைஞர் பின்னர் அமெரிக்காவின் 44வது அதிபராக உயர்ந்த பராக் ஹுசேன் ஒபாமா ஆவார். இருவரும் காதலித்து 1992ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். பராக் ஒபாமா அமெரிக்க அரசியல் வளர்ந்த போது மிஷேல் ஒபாமா அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார். 2008ஆம் ஆண்டு பராக் ஒபாமா அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மிஷேல் ஒபாமா அமெரிக்காவின் முதல் பெண்மணியானார். 2009 முதல் 2017 வரை அவர் இந்த பொறுப்பில் இருந்தார். முதல் பெண்மணியாக இருந்த காலத்தில் அவர் குழந்தைகளின் ஆரோக்கியம், பெண்களின் கல்வி மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தினார். அவர் தொடங்கிய லெட்ஸ் மூவ் என்ற திட்டம் குழந்தைகளின் உடல் நலத்தை மேம்படுத்தும், உடல் பருமனை குறைக்கவும் உருவாக்கப்பட்டது. மேலும் ரீச் ஹையர் என்ற திட்டத்தின் மூலம் மாணவர்கள் கல்வி பெற ஊக்குவிக்கப்பட்டார்கள். மிஷேல் ஒபாமா ஒரு சிறந்த எழுத்தாளரும் ஆவார். 2018ஆம் ஆண்டு அவர் எழுதிய பிகமிங் என்ற சுயசரிதை நூல் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த நூலில் தனது சிறுவயது வாழ்க்கை, போராட்டங்கள், வெற்றிகள் மற்றும் வெள்ளை மாளிகை அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார். மிஷேல் ஒபாமாவை மக்கள் ஏன் விரும்புகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கும் இடத்தில் அவர் பேசும் விதம் மிகவும் எளிமையானது. அவர் மக்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களிடம் உங்கள் கனவுகளை நம்புங்கள், கல்வியை மதியுங்கள், கடினமாக உழையுங்கள் என்ற செய்தியை தொடர்ந்தும் கூறி வருகின்றார். மற்றவர்கள் தாழ்ந்த வழியில் சென்றாலும் நாம் உயர்ந்த வழியில் செல்ல வேண்டும் என்றது அவரது மிக பிரபலமான வாசகமாகும். இந்த ஒரு வரியே அவரது வாழ்க்கை தத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. இன்று மிஷேல் ஒபாமா ஒரு முன்னாள் முதல் பெண்மணி மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர், சமூக ஆர்வலர், கல்வி ஆதரவாளர் மற்றும் உலகம் முழுவதும் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க பெண்களின் ஒருவராக உயர்ந்து அவரது பயணம், கனவுகள் மற்றும் கடின உழைப்பின் சக்தியை நமக்கு நினைவூட்டுகின்றது. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கல்வி, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் உயர்ந்த சாதனைகளை அடைய முடியும் என்பதற்கு மிஷேல் ஒபாமாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்றது. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இன்னும் ஒருவரை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இது அமெரிக்க தமிழ் வானொலி.